ரஜினிக்கு ஹீரோயினா நடிக்க வனிதா விஜயகுமாருக்கு வந்த ஆசை எந்த படத்துலன்னு தெரியுமா? விஜயகுமாரோட பொண்ணுகள்ல ஒருத்தங்க தான் வனிதா விஜயகுமார். அப்பா வழியில சினிமாவுல இயங்கக்கூடிய அவங்க 90கள்ல ஹீரோயினா வலம் வந்தாங்க. விஜய்க்கு ஜோடியா சந்திரலேகா படத்துல எல்லாம் நடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி திடீர்னு அவங்க கல்யாணமாகி செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை நல்லபடியா போகல. அதிலிருந்து வெளிய வந்து கொஞ்ச நாள்லயே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு சரியா அமையல. இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர் அவதாரமும் எடுத்திருந்தாங்க. தமிழ் சினிமாவுல மூத்த நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய விஜயகுமாரும், நடிகை மஞ்சுளாவுக்கும் பிறந்தவங்க தான் வனிதா விஜயகுமார். அப்பா, அம்மா வழியில சினிமாவுல நடிச்ச அவங்களுக்கு பெரிய வெற்றி எதுவும் கிடைக்கல. அதுக்கு பின்னாடி சினிமாவுல இருந்து ஒதுங்குன அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த தம்பதிக்கு ஒரு மகனும், மகளும் பிறந்தாங்க. ஆனா கல்யாண வாழ்க்கையில இருந்து வெளிய வந்துட்டாங்க. அதுக்கு யூகங்களா பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அந்த கல்யாண முறிவுக்கு பின்னாடி கொஞ்சம் வருஷங்கள் சிங்கிளா இருந்தவங்க, அடுத்தடுத்து தொடர்ச்சியா கல்யாணங்கள் செய்யறதும், அதிலிருந்து வெளிய வரதுமா இருந்தாங்க. இதன் காரணமா அவங்க சொந்த வாழ்க்கை சர்ச்சைய சந்திச்சது. போதாக்குறைக்கு தன்னோட குடும்பத்தினர் எல்லாரையும் பகச்சுக்கிட்டாங்க. அதுவும் பல வருஷங்கள் பத்தி எரிஞ்சதும் குறிப்பிடத்தக்கது. சண்டைகள், சர்ச்சைகளுக்கு பேர் போன வனிதா விஜயகுமார், பிக் பாஸ் நிகழ்ச்சியிலயும் கலந்துக்கிட்டாங்க. அங்கேயும் தன்னோட அதிரடி நடவடிக்கைகளால கவனத்தை ஈர்த்தவங்க, டைட்டில மட்டும் ஜெயிக்க முடியல. நிகழ்ச்சியிலிருந்து எவிக்ட் செய்யப்பட்ட அவங்க, அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி அநீதி, அந்தகன் மாதிரியான படங்கள்ல முக்கியமான கேரக்டர் ரோல ஏற்று நடிக்கவும் செஞ்சாங்க. இதுக்கிடையில அவங்க பொண்ணு ஜோவிகாவும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அம்மா வழியில அதிரடி காட்டுனாங்க. நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்த அவங்க ராபர்ட் மாஸ்டர ஹீரோவா வச்சும், தான்ன ஹீரோயினா வச்சும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற படத்த இயக்கியிருந்தாங்க. ஜோவிகா தான் படத்த தயாரிச்சிருந்தாங்க. எதிர்பார்த்தபடியே படம் படுதோல்விய சந்திச்சுது. தியேட்டர்கள்ல அடி வாங்குனதும் மட்டும் இல்லாம, எந்த ஓடிடியும் அந்த படத்த வாங்கல. இந்த படத்துக்கு ரஜினிய வச்செல்லாம் அவங்க ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில படையப்பா படம் பத்தி வனிதா விஜயகுமார் பேசியிருக்கக்கூடிய விஷயம் நெறைய பேரோட கவனத்த ஈர்த்திருக்கு. அவங்க கொடுத்திருந்த ஒரு பேட்டியில, "படையப்பா படத்துல ரஜினிக்கு மகளா நான் தான் நடிக்க போயிருந்தேன். ஆனா நான் நடிக்க மறுத்துட்டேன். அதுக்கு பின்னாடி தான் என்னோட தங்கச்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த கதை கேட்டப்போ எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஒருவேள ஹீரோயின் கேரக்டர்ல நடிக்க கூப்ட்டிருந்தா நான் நடிச்சிருப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க வனிதா விஜயகுமார்.